பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்காக சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்துகிறவர் நீரே. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு வேண்டிய சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய எல்லா கிரியைகளையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். க்ளோரி டு காட். நீங்கள் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் அல்லது நீங்கள் செயல்பட முயன்ற காரியங்களை உங்களுக்காக செய்வதில் க்ளோரி டு காட் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை வாசிப்பீர்களே ஆனால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் செயல்பட்டு அதில் செயல்படாத நிலையில் இருக்கும்போது நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம் அல்லவா? ஏன் இப்படி நடந்து விட்டது? ஏன் எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவர்மார் எங்களை ஆண்டார்கள். இப்போ நீங்கள் தேவனுடைய பலனை சார்ந்து கொள்ளாம உங்களுடைய சுயபலத்தையோ அல்லது ஆள் பலத்தையோ அல்லது வேறொருவருடைய பலத்தையோ நீங்கள் சார்ந்து கொண்டது நிமித்தம், அவர்களுடைய ஆளுகைக்கு நீங்கள் உட்பட்டது நிமித்தம் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறாமல் போனது. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஆக்கினை அவர் மேல் வந்தது. சங்கீதம் 29:11 வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு வேண்டிய பலனையும் உனக்கு வேண்டிய சமாதானத்தையும் உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் உன் தேவன். அதனால தான் அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஒருவேளை உங்களுடைய காரியத்திற்காக நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருக்கலாம், அவர்களால் இந்த காரியம் நடக்கும் என்று நம்பியிருந்திருக்கலாம், உங்களுடைய பலனை சார்ந்திருக்கலாம். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அந்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் இந்த நாளில் உனக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன்னை குணமாக்கி பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும்
வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? அவரை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தேவன் இந்த கால வேளையில் கட்டளையிடுவாராக. உங்களுக்கு வேண்டிய எல்லா கிரியைகளையும் அவர் நடப்பிக்க போகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு வேண்டிய சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் உங்கள் சத்தியத்தையும் வெளிப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.